ஹாய் மக்களே! சென்னையில தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியா பார்த்து போட்டுட்டு இருக்க உங்களோட ஏ டு இசட் மார்க்கெட் சேனல்லேருந்து ஒரு குட்டி மாளிகை போன்ற ஒரு வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நார்த் ஃபேசிங் கொண்ட வீடு தாங்க. ஒரு 20 ஃபீட் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. 20க்கு 60ன்ற சைஸ்ல 1200 ஸ்கொயர் ஃபீட்ல நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு எலிவேஷன் கொண்ட ஒரு வீடு தான். மேலே வந்து பர்குலா டிசைன்லாம் அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல கேட்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எலிவேஷனில் டைல்ஸும் நல்ல ஒரு ப்ரீமியமாகவே ஒரு எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வுட் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்டு. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோக் பீட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் டியூப் ப்ராட்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோன்னா கார் பார்க்கிங்கில் நல்ல ஒரு இனோவா டைப் கார் கூட நிறுத்தலாங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 92 lakhs வருங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ராப்ஸ் எல்லாமே வந்து அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து வுட் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான். கார் பார்க்கிங்கில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட்லைட் ப்ரொவிஷன் பண்ணி உங்களுக்கு வந்து பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் இபி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மோட்டர் கனெக்ஷன் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கும் வந்து ப்ரொவிஷன் வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கீழே நீங்கள் வந்து உங்களோட ஸ்டோரேஜ்லாம் கூட வச்சுக்கலாங்க. ஸோ கார் பார்க்கிங்கோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 அடி ஃப்ரண்டேஜ் வருங்க. இந்த டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 அடி வருங்க. செட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு வந்து செட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ எல் டைப்பில் உங்களுக்கு வந்து செட்பேக் இருக்குங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவே இருக்குங்க. மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சேஃப்டி கேட் தாங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு சைடில் ஒரு ஃப்ரெஞ்ச் லாக் விண்டோவும் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ டோர்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தா வந்து பக்காவே இருக்கும். இது வந்து டோர்லேருந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்கோட வியூ தான் காட்டுறேன். மெயின் டோர் உள்ளே திறந்தோடனே உள்ளே வந்து ஹாலுங்க. ஹால் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹாலு. இங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க. ஹால் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 16 அடி இருக்குங்க. இந்த லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 14 அடி வருங்க. நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. மேலே வந்து பட்டி பார்த்து உங்களுக்கு வந்து ஸ்பாட்லைட்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு பூஜை ரூம் யூனிட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. இந்த இடத்துல சோஃபா போட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து டைனிங் டேபிள் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க ஹாலு. ஹாலை பார்த்தாலே உங்களுக்கு வந்து நல்லா பிடிக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் தாங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க. ஏன்னா சைஸ் வந்து பெருசு, கிட்டத்தட்ட 12 அடி இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 14 அடி வருங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தான். பெட்ரூம் சைஸில் இருக்க கிச்சனு. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7 அடி கொட்டியிருக்காங்க. டைல்ஸும் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு, கவுண்டர் டாப் கிரானைட்டில் எல்லாம் வந்து ப்ரீமியமாக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு இதுவும் நல்ல ஒரு பக்காவாக இருக்குங்க. இங்கே வந்து ஷெல்ஃப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து லாஃப்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு செட்பேக் ஏரியாவுக்கு டோருங்க. இந்த டோர் திறந்தோடனே உங்களுக்கு வந்து அது சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து செட்பேக் ஏரியா போகிறதுக்கு ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ஃபுல் எல் டைப்பில் உங்களுக்கு செட்பேக் இருக்குங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குது. ஸோ கிச்சன் பார்த்தாச்சு. அக்னி மூலையில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனு. இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில் ஃபர்னிஷ் பண்ணி உங்களுக்கு வந்து நல்ல பெல் செட்டப்லாம் அழகாகவே பண்ணியே கொடுத்துட்டாங்க. இது வந்து கீழே வந்து கபோர்ட் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டில் நல்ல ஒரு கபோர்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோரு அழகான ஒரு ப்ரெஸ்டூட் டோர் தான். உள்ளே திறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு ஒரு 13 அந்த சைஸ் இருக்குங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய டோர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்கள் இதுவும் மஸ்கிட்டோ நெட்டோட சேர்த்துவே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டு. இதுவும் நல்ல ப்ரீமியமாக இருக்குது. உள்ளே வந்து ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான். 5க்கு 8 சைஸில் இருக்குது. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. ஸோ பெட்ரூம் பார்த்துட்டோம். வாங்க போயிட்டு இன்னொரு பெட்ரூமையும் பார்த்துடலாம், அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இது வந்து காமன் டாய்லெட் வருங்க. காமன் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் பேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷனில் இங்கே வந்து கபோர்டும் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குது. கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு. ரெஸ்ட் ரூமோட டோரும் பிவிசியில் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே திறந்தோன்னா இதில் ஒரு இந்தியன் கிளாஸட் வச்சு அழகாக ப்ரீமியமாக இதுவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6x7 சைஸில் உங்களுக்கு அழகாக ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான ஒரு கஸ்டூர் டோர் தான். உள்ளே திறந்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான். அந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 10x11 மாதிரி ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே இருக்குங்க. இங்கேயும் வந்து நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. வித் மஸ்கிட்டோ நெட்டோட அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தாங்க. ஸோ நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் நியர்பைலேயே இருக்குங்க. ஸோ இந்த ஏரியாவுக்கு நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். அது வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்து வீட்டுக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். டாடா சி பாய்.